عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. وقال أيضا إن الذين يؤذون الله ورسوله لعنهم الله في الدنيا والآخرة. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم أنا محمد وأنا أحمد وأنا الماحي الذي يمحو الله بالكفر وأنا الحاشر الذي يحشر الناس على قدمي وأنا العاقب الذي ليس بعده نبي. رواه البخاري ومسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன், அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், தலைவர்மார்கள், திருக்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியே இருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களில் இருந்து முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறு அடியனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் ரபீஉனில் அவ்வல் மாதத்தின்
இரண்டாவது பிறையில் நாம் கால் வைத்திருக்கிறோம். இஸ்லாமிய மாதங்களில் எல்லா மாதங்களுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய தொடரில் ஷரீஅத்தில் இஸ்லாத்தில் உன்னதமான மாதங்களில் ரபீஉனில் அவ்வல் மாதம் பார்க்கப்படுகிறது. இந்த மாதம் மட்டும் இல்லை என்றிருந்தால் இஸ்லாமே இல்லாமல் போயிருக்கும், மார்க்கமே இல்லாமல் போயிருக்கும். அவ்வளவு சிறந்த ஒரு மாதம் தான் ரபீஉனில் அவ்வல் மாதம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பும் அந்த பிறப்போடு சம்பந்தப்பட்டவைகளும், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பும் அந்த இறப்போடு சம்பந்தப்பட்டவைகளும் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு மாதம். உலகத்தில் பிரசித்தி பெற்ற திறமைசாலிகள் என்று அழைக்கப்படுகின்ற மாற்று திறனுள்ள ஏதோ ஒரு துறையில் சிறந்து விளங்கக்கூடிய தனிப்பட்ட மனிதர்களை பற்றி நாங்கள் படிப்போம், அவர்களை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பெயர், அவர் செய்த சாதனை, எதனால் அவர் உயர்வு பெற்றார், அவருடைய வரலாறு, இது அனைத்தும் ஒவ்வொரு மாணவர்களும் படிப்பார்கள். உலகத்தில் நடைபெற்ற சரித்திரங்கள், வரலாறுகள், வரலாறு படைத்தவர்கள், அவர்களுடைய பெயர், அவர்களுடைய குடும்பம், அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், அவருடைய சாதனைகளை எல்லாம் நாங்கள் படிப்போம், அவைகளை மனனமிடுவோம், அவைகளை எங்களுடைய கல்வி திட்டங்களில் கல்வியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முழு உலகத்துக்கும் ஒரு மாமனிதர், மனித புனிதர், எல்லா நபிமார்களை விடவும் சிறந்தவர், எல்லா மலக்குமார்களை விடவும் சிறந்தவர், அஃபலுல் ஹல்கி அலல் இத்லாக், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய அசைக்க முடியாத அகீதா இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஷரஹ் ஸஹீஹ் முஸ்லிமில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஃதலுல் ஹல்கி அலல் இத்லாக், முழு உலக படைப்பிலும் ஆகச் சிறந்தவர்கள். இந்த அகீதாவில் அனைத்து இமாம்களும் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பில் ஆகச் சிறந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை பற்றி எங்களுக்கு எவ்வளவு தெரியும், எவ்வளவு படித்திருக்கிறோம். அவர்கள் சம்பந்தமான புத்தகங்களை வாசிக்கக்கூடிய பழக்கம் மாணவர்களிடத்திலே இருக்கிறதா? அவர்களை பற்றி எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறோம்? குஃப்ரிலும் ஷிர்கிலும் இருக்கக்கூடிய, இஸ்லாத்திற்கு மாற்றமான, இஸ்லாத்துடைய விரோதியாக கருதப்படுகின்ற நடிகைகள், ஆடல் பாடல்களை இசைக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்திற்கு மாற்றமான செயல்களில் மும்முரமாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். வாலிபர்கள் அவர்களைத்தான் நேசிக்கிறார்கள், அவர்களைப் போலதான் ஆடை அணிகிறார்கள், அவர்களைப் போலதான் வாழ விருப்பப்படுகிறார்கள், அவர்களுடைய பெயர்களை மொழிகிறார்கள். அந்த பெயரை சொல்லி ஒரு வாலிபரை அழைத்தால் அவர் பெருமைப்படுகிறார். சுப்ஹானல்லாஹ், நஊது பில்லாஹ். ஏன்? உள்ளத்தில் அவர் வந்துவிட்டார்.
அவர் மரணித்தால் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய ஒருவரை தலைக்கு மேலால் வைத்து சமூகம் பேசுகிறது. அது இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், இஸ்லாத்திற்கு மாற்றமான ஒரு ஆய்வாளராக இருக்கட்டும், அவர் மாற்று திறனுள்ள ஒரு திறமைசாலியாக இருக்கட்டும், அவர்களை பற்றி படிப்பது ஆசை. சுருக்கமாக சொன்னால் அது எங்களுடைய சிலபஸாகவே மாறிவிட்டது. ஆனால் படைப்பினங்களில் ஆகச் சிறந்தவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அருளாக இறக்கினான், படைத்தான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, ஆலத்தார்களுக்கு நீங்கள் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். நபியவர்கள் வாழ்வது ரஹ்மத். நபியவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் விபச்சாரம் செய்தாலும், ஜினா செய்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு பாவம் நடந்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அந்த சமூகத்தை அல்லாஹ் அழிக்க மாட்டான். வமா குன்னா முஅذிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா. குர்ஆன் சொல்லுது, வமா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். எந்த சமூகத்தில் நபியே நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த சமூகத்தில் எவ்வளவு பெரிய பாவம் நடந்தாலும் நான் அவர்களை அழிக்க மாட்டேன். ஏன்? வ அன்த ஃபீஹிம், நீங்கள் அவர்களோடு இருக்கிறீர்கள். அவ்வளவு ரஹ்மத்தானவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சில தகவல்களை விளங்கிக் கொண்டு நபி அவர்களை பற்றி நாங்கள் படித்து விட்டோம் என்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய வாப்பா அப்துல்லாஹ் ஆமினா பின்த் வஹப் என்று சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் செய்கிறார். அப்துல்லாவுக்கும் ஆமினா பின்த் வஹ்புக்கும் பிறந்த குழந்தை முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 570வது வருடம் ரபியுனில் அவ்வல் மாதம் 12வது பிறை மக்காவில் உகைல் இப்னு அபி தாலிப் என்பவருடைய வீட்டில் ஃபஜ்ருடைய தினத்தில், ஃபஜ்ருடைய நேரத்தில், திங்கட்கிழமை நாளில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். மக்காவில் அகீல் இப்னு அபி தாலிபுடைய வீடு. அன்றைய தினம் திங்கட்கிழமை நாள், ஃபஜ்ருடைய நேரம், பரக்கத்து பொருந்திய நேரம். மக்காவில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். பிறக்கும் பொழுதே உலகத்திலே அல்லாஹ் சில மாற்றங்களை ஏற்படுத்தினான். சில நிகழ்வுகளை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தினான். நபியவர்கள் பிறந்த வருடத்திற்கு இன்னும் ஒரு பெயர் சொல்லுவார்கள், ஆமுல் ஃபீல், யானை வருடம் என்பார்கள். நபியவர்கள் பிறந்த அந்த வருடத்தில் தான் அபுரஹா மன்னன் தன்னுடைய யானை படையை அழைத்துக் கொண்டு வந்து கஅபத்துல்லாவை உடைக்க முற்பட்டான். அந்த காலத்தில் அவனுடைய ராணுவ படையாக இருந்தது யானை படை. உருவத்தில் பெருத்த ஒரு படை, சக்தி வாய்ந்த ஒரு படை. இப்பொழுது போன்று கஅபத்துல்லா மிக ஸ்ட்ராங்காக, பலமாக கட்டப்பட்டிருக்கவில்லை. சாதாரண ஒரு நிலையில் அந்த காபா இருந்தது. நபியவர்கள் பிறந்த வருடம் தான் அந்த கஅபத்துல்லாவை உடைப்பதற்கு அபுரஹா முன் வந்தான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்துடைய அந்த தோற்றத்தின் பொழுதே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பின் பொழுதே இஸ்லாம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதற்கான ஒரு ஆதாரத்தை நிகழ்த்தி காட்டினான். மனித சிந்தனையும் மனித அறிவும் என்னவென்றால், ஒன்றை தாக்க வேண்டும் என்றால்,
ஒன்றை நொறுக்க வேண்டும் என்றால் அதை விட பலமான ஒரு சக்தி தான் அதனை அடிக்க வேண்டும் என்பது அறிவு. ஒருவர் சிவர்ல ஆணி அடிக்கிறார். எதால் அடிக்கிறார்? மண் கட்டியால் அடிக்கிறார். அடிக்கலும் ஆணிய என்ன சொல்லுவோம்? ஆணியை மண் கட்டியால் அடிப்பதா? அந்த ஆணியை விட பவருள்ள பாரமான ஒன்றை கொண்டுதான் அந்த ஆணி அடிக்கப்பட வேண்டும். இது அறிவு, இது மனித சிந்தனை. கராமத் முஅஜிஸா என்பது அப்படி அல்ல. அது உலக வளமைக்கு மாற்றமானது. யானை படையை அழிக்க யானையை விட பெருத்த உடம்புள்ள ஒரு மிருகத்தை அல்லாஹ் அங்கே அனுப்பவில்லை. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நபியே, யானை படைக்கு உமது ரப்பு என்ன செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல் வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபில். ஒரு குருவி, சின்ன ஒரு குருவி, அந்த குருவியுடைய சொண்டு குருவியை பார்க்க சின்னது. அது தன்னுடைய சொண்டிலே சுமந்த கல் அந்த சொண்டை விட சின்னது. கடலை கொட்டையை விட மிக சிறிய கல். அந்த கற்களை யானை படையின் மீது அந்த குருவிகள் போட ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல், சப்பி துப்பப்பட்ட வைக்கோல்களை போல அல்லாஹ் அந்த படையை ஆக்கி தோல்வி அடைய செய்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வருடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிறக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய எல்லா கருத்துகளிலும் மாற்று கருத்துக்கள், பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ராஜிஹான இமாம்களின் மூலம், அதாவது சரியான கருத்து என்று சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை மாத்திரமே முன்வைக்கிறேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது தந்தை இல்லை, யதீமாக பிறக்கிறார்கள். அலம் யஜதிக யதீமன் ஃபஆவா. குர்ஆன் இதனை உண்மைப்படுத்துகிறது. நபியே, நீங்கள் யதீமாக இருந்தீர்கள். அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா. பிறந்து கொஞ்சம் காலத்தில் தன்னுடைய தாயையும் இழக்கிறார்கள். வயது போய்க் கொண்டிருக்கிறது. மிக சுருக்கமாக சில விடயங்களை சொல்லிக் கொண்டு போறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். மக்காவில் தவண்டி நடக்கிறார்கள். 3 வயதை எத்திக் கொள்ளுகிறது. நபியவர்கள் ஓடுகிறார்கள். நபியவர்களுடைய 4 வயதுக்கும் 5 வயதுக்கும் இடைப்பட்ட ஒரு காலம், 4.5 வயது. அந்த வயதில் மக்காவிலே இருக்கக்கூடிய குழந்தைகளோடு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஓடி பிடித்து விளையாடுகிறார்கள். நபியவர்கள் அந்த சிறுவர்களோடு இருந்து ஓடும் பொழுது ஓடிய முஹம்மதை காணவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறார்கள் சொல்லுகிறார்கள், எங்களோடு முஹம்மது என்ற குழந்தை ஓடி விளையாடிக் கொண்டிருந்தார், அவரை காணவில்லையே. போய் பார்த்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததை போன்று படுத்திருக்கிறார்கள். புகாரியுடைய தெளிவான ஹதீஸ். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியுடைய 4-5 வயதுக்கு இடையில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படுக்க வைத்து நபியுடைய நெஞ்சை பிளந்து நெஞ்சுக்குள் இருக்கும் அந்த ஹார்ட்டை வெளியே எடுத்து ஜம்சம் நீரின் மூலம் நபியுடைய இதயம் கழுவப்பட்டு அங்கே திரும்ப பொருத்தப்படுகிறது. சிறார்கள் பேசிக் கொண்டார்களாம், முஹம்மது மரணித்து விட்டார், யாரோ ஒருவர் அவரை வந்து கொண்டு விட்டார்கள் என்று அவர்கள் பேசிக் கொண்டார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், நபியுடைய நெஞ்சு 3 தடவை பிளந்து அதனுடைய உள்ளம் ஜம்சம் நீரில் கழுவப்பட்டது. அது முதலாவது தடவை. இந்த நேரத்தில் அந்த 4-5 வயதுக்கு இடையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் கழுவப்படுகிறது. இப்பொழுது ஒரு மஸ்அலாவை இமாம்கள் பேசுகிறார்கள். இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நபியவர்கள் பிறக்கும் பொழுது ஹத்னா செய்யப்பட்டிருந்ததா அல்லது பிறகு அவர்களுக்கு ஹத்னா செய்யப்பட்டதா என்று சொல்லும் பொழுது 3 கருத்துக்களை எழுதுகிறார்கள். முதலாவது கருத்து முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸிலே கலாம் இருக்கிறது. அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து அன்னஹு உலித மஃதூனா, நபி அவர்கள் ஹத்னா செய்யப்பட்டே பிறந்தார்கள். இரண்டாவது கருத்து, சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியுடைய நெஞ்சை பிளக்கும் பொழுது சையதுனா ஜிப்ரீல் அவர்கள் நபிக்கு ஹத்னா செய்தார்கள். மூன்றாவது கருத்து, அரபிகளுடைய வளமை போன்று அபூ தாலிப் அவர்கள் அல்லது அப்துல் முத்தலிப் அவர்கள் நபிக்கு ஹத்னா செய்து விட்டார்கள் என்ற கருத்து இருக்கிறது. இந்த 3 கருத்தும் கிதாபுகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. ராஜிஹான பெரும்பாலுமான கருத்தை சொல்லும் பொழுது அரபிகளுடைய வளமை போன்று நபியவர்களுடைய சிறிய காலத்தில் ஹத்னா செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது அவர்கள் ஹத்னா செய்யப்பட்டு பிறந்தார்கள் என்ற தெளிவான ஒரு ஹதீஸ் பைஹகில முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கிலே இருக்கிறது. அதனையும் இமாம்கள் ஆதாரமாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலம் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது. சிறிய வயது, விளையாடக்கூடிய வயது. பெற்றோர்களுடைய இரக்கம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. தந்தையை கண்ணால் கண்டதில்லை, தந்தையுடைய பொறுப்பில் இருந்ததில்லை. தன்னுடைய சொந்தக்காரர்கள் அபூ தாலிப், அப்துல் முத்தலிப் போன்றவர்களிடத்திலே வளர்ந்து வருகிறார்கள். நபி அவர்களுடைய 12வது வயது. 12வது வயதில் நபி அவர்கள் சாதாரண ஒரு பெரிய ஒரு சிறுவராக இருந்து கொஞ்சம் பெரியவராக மாறிவிட்டார். இப்பொழுது அபூ தாலிப் என்ன செய்வார் என்றால், வியாபாரத்திற்காக ஷாமுக்கு போகும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு போவார்கள். ஒரு நாள் நபியுடைய 12வது வயதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டிலிருந்து ஷாமுக்கு வியாபாரத்திற்கு சொல்லும் பொழுது, அவர்களை அழைத்து போகும் பொழுது ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. அப்பொழுது நபியும் அல்ல, 12 வயது ஒரு பொடியன். வீட்டிலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் நடந்து போறார்களோ அந்த இடமெல்லாம் மேகம் குடை பிடித்தது. நபியவர்களோடு மேகம் நடந்து போகுது, நபியவர்களுக்கு நிழல் கொடுக்கிறது. களைப்புக்காக ஒரு மரத்தை சென்று அடைந்தார்கள். அந்த மரத்தில் நபியவர்கள் போய் சாயும் வரைக்கும் மேகம் குடை பிடித்தது. அங்கே இருக்கக்கூடிய அந்த வியாபாரம் செய்யும் பொழுது ஷாமிலே இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவ ஃபாதரியை அவர்கள் சந்திக்கிறார்கள். அவர் இந்த சிறுவனை பார்க்கிறார்கள். அவருடைய பெயர் பஹைரா அல்லது புஹைரா, பெரும்பாலும் பஹைரா என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இந்த சிறுவனை பார்த்துவிட்டு அபூ தாலிபுக்கு வசியத் செய்தார்கள். நான் உங்களுக்கு வசியத் செய்கிறேன், யூதர்கள் இவரை கொல்லாமல் இருக்கட்டும், யூதர்கள் இவரின் மீது பொறாமைப்படாமல் இருக்கட்டும், நீங்கள் இவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய வேத நூலில் தௌராத்தில் நாம் பிற்காலத்தில் ஒரு நபி வருவார், அவருடைய அடையாளங்கள் என்ன என்ன என்பதை எல்லாம் படித்திருக்கிறோம். இந்த சிறுவனிடத்தில் அந்த அடையாளங்கள் தென்படுகிறது என்று சொல்லி அவரிடத்திலே சொன்னார்கள், இந்த சிறுவனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லும் இந்த சரித்திரம் எல்லாம் மேலோட்டமான ஒரு சில வரிகள். இது ஒவ்வொன்றும் பெரிய நிகழ்வுகள்.
ஷாமுக்கு போய் அங்கே நடந்த நிகழ்வுகள், நபியுடைய முதுகிலே இருந்த அந்த காத்தமுன் நுபுவாவுடைய அடையாளங்களை அங்கிருந்தவர்கள் பார்த்தார்கள். புஹைரா காட்டினார். தௌராத்தையும் ஹதரத் ரசூலுல்லாஹுவையும் வைத்து பார்த்தார்கள். பிற்காலத்தில் வர இருக்கும் நபியுடைய அடையாளங்கள் அங்கே தென்படுகிறது. சொன்னார்கள், இவரை உடனே நீங்கள் ஊருக்கு கூட்டிக் கொண்டு போய் இவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நபியுடைய 12வது வயதிலிருந்து 25வது வயது வரும் வரைக்கும் நபி அவர்கள் சில ஆடுகளை மேய்த்தார்கள். அவர்களுடைய பராமரிப்பில் இருந்தார்கள். வியாபாரத்திலே ஈடுபட்டார்கள். நபி அவர்களை வியாபாரத்திற்கு அழைத்து கொண்டு போவார்கள். இப்பொழுது மக்காவில் ஒரு கலை பரவுகிறது. எங்களுடைய சமூகத்தில் படித்த ஒரு மாணவர் சித்தி அடைந்தால், ஒரு சாதனை செய்தால் அவருடைய பெயர் அடிபடும். அப்பொழுது எந்த வசாயில்களும் இருக்கவில்லை. இப்பொழுது மக்காவிலே பேசிக் கொள்கிறார்கள். 20 வயசு ஒரு சிறுவன், ஒரு வாலிபர் இருக்கிறாராம், நம்பிக்கையான ஒருவராம் என்றால் எல்லோரும் தங்களுடைய வியாபாரத்திற்கு அவரை அழைத்து கொண்டு போவார்கள். நபியுடைய 25வது வயது, நபியுடைய 25வது வயது, ஒரு வயது போன ஒரு மூதாட்டி, ஒரு பெண், அவருக்கு கேள்விப்படுகிறது, 25 வயதுள்ள ஒருவர் இருக்கிறார், அவர் நம்பிக்கையானவர், அவரை எங்களுடைய வியாபாரத்தில் நம்பிக்கையான ஒருவராக நாங்கள் வைத்துக் கொள்வோம் என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வியாபாரத்தில் ஈடுபடுத்துகிறார்கள். இப்பொழுது ஒரு கேள்வி வரும். இது உங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட கேள்வி அல்ல. இஸ்லாத்திற்கு விரோதமானவர்கள் இஸ்லாத்தையும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வையும் கொச்சைப்படுத்துவதற்காக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. உங்களுடைய 25 வயதை கொண்ட ஒரு நபி ஏன் ஒரு மூதாட்டியை முடித்தார்? அதுவும் செல்வந்த பெண்ணை ஏன் முடித்தார்? உங்களுடைய நபி பணத்தின் பக்கம் சென்றவர். இது எங்களுக்கு வந்த கேள்வி அல்ல. இஸ்லாத்திற்கு விரோதமான, நபிக்கு விரோதமானவர்கள் முன்வைத்தார்கள். ஆடு மேய்த்து கொண்டிருந்த, பெற்றோர்கள் இல்லாத, கைவிடப்பட்ட போன்ற ஒரு வாலிபர் ஏன் செல்வந்த ஒரு பெண்ணை முடிக்கிறார்? உலமாக்கள் தெளிவாக எழுதுகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயதில் திருமணம் முடிக்க வேண்டும் என்று அபூ தாலிபிடத்திலேயோ அப்துல் முத்தலிபிடத்திலேயோ போய் கேட்கல. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாகவே வந்து சொன்னார்கள், நீங்கள் வியாபாரத்தில் நம்பிக்கையாக இருக்கிறீர்கள், நீங்கள் வாலிபராக இருக்கிறீர்கள், திருமணத்துடைய வயதில் இருக்கிறீர்கள், நாம் திருமணம் முடிக்காமல் வியாபாரத்தில் ஈடுபடுவது இது ஒரு நல்ல காரியம் அல்ல, பிரச்சனை இல்ல, நான் உங்களை திருமணம் முடிக்கட்டுமா என்று கேட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு போகல, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே கேட்டார்கள், உங்களை முடிக்கட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமதிக்கிறார்கள். இவர்களுக்கு 25 வயது, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40 வயது. முஅர்ரிஹூன்கள், வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், நபியவர்களுடைய 50வது வயதில் தான் 25 வயதில் திருமணம் முடிக்கிறார்கள். நபியுடைய 50வது வயது 25 வருடம் நபியவர்கள் வேற எந்த திருமணமும் முடிக்கல. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கும் வரைக்கும் எந்த திருமணத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கல. நபியுடைய 50வது வயதில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணிக்கிறார்கள். அதற்கு பின்னால்தான் நபியுடைய ஏனைய திருமணங்கள். இதற்கு இடையில் இன்னும் சில கேள்விகள் இருக்கின்றன. உங்களுடைய நபி ஏன் பல திருமணங்களை முடித்தார்கள்? இதற்கான பதிலை கிதாபுகளிலே இமாம்கள் விரிவாக இதற்கு கீழால் எழுதியிருக்கிறார்கள். நபி அவர்கள் ஏன் ஹதரத் ஆயிஷாவை முடித்தார்கள்? வயது குறைந்தவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் முடித்தார்கள்? இதற்கான தகுந்த பதில் கிதாபுகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் படித்து கேட்கிறோம் இல்ல, படிக்காமல் கேட்கிறோம். இதனை படியுங்கள். உலமாக்கள் இந்த தலைப்பில் பேசுகிறார்கள்.
சுருக்கமான ஒரு பதிலை சொல்லுகிறார்கள். நபி அவர்கள் முடித்த அந்த பெண்களுடைய அமைப்பில் தானாம் முழு உலகத்தினுடைய பெண்கள் இருப்பார்கள். சிறிய வயது ஒரு பெண்ணை இவன் தூக்கிட்டு வந்துட்டான், அவனுக்கு வழிகாட்டல் இஸ்லாத்திலே இல்லை என்று பேசுவான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷாவை முடித்து வழிகாட்டினார்கள். சின்ன பிள்ளைய முடிச்சா எப்படி நடந்து கொள்ளணும், வயதில் சிறிய பெண்களுடைய உணர்வுகள் என்ன, செல்வந்த பெண்ணை முடித்தால் அவளுடைய சொத்தை அபகரிப்பதல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் அவளுடைய சொத்துக்கு எப்படி நம்பிக்கையாக நடந்து கொள்ளணும், ஹதீஜாவின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு காட்டினார்கள். இஸ்லாத்துக்கு ஒரு பெண்ணை எடுத்து முடிக்கிறீர்கள், நாளைக்கு சொல்வீர்கள் நபி வழியில் அதற்கு ஆதாரம் கிடையாது என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருப்பு வணங்கியான மஜூசியான அந்த நெருப்பு வணங்கியுடைய மகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்தார்கள், சஃபியாவை. அவருடைய வாப்பா ஒரு நெருப்பு வணங்கி, அப்படி முடித்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் வழிகாட்டினார்கள். சில பெண்களுடைய வலிமாவை யாருக்கும் சொல்லல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிசாக முடித்தார்கள். ஸைனப் பின்த் ஜஹ்ஷுடைய வலிமாவை முழு ஊருக்கும் சொன்னார்கள். அழகிலே கூடிய பெண், அந்த பெண்ணை விட அழகான பெண் கிடையாது. நபியுடைய 4வது மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, அழகான பெண்ணை முடித்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி வழிகாட்டினார்கள். அது ஒரு தனியான பாடம். இதை அனைத்துக்கும் இஸ்லாத்திலே மிக தெளிவான ஆதாரங்களை உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 25 திருமணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40வது வயதில் இன்னும் சில அடையாளங்கள் தென்படுகிறது. அதுதான் முஸ்லிம்கள் யாரும் மறக்க முடியாத நுபுவத்துடைய காலம். பதுல் வஹி நபியுடைய உள்ளத்தில் தோன்றுகிறது, தனியே இருக்க வேண்டும். ஹிராவுக்கு போறார்கள், சையதுனா ஜிப்ரீலை சந்திக்கிறார்கள், நபி அவர்களை கட்டி அணைக்கிறார்கள். குர்ஆனுடைய ஆயத்துக்கள் ஓதி காண்பிக்கப்படுகின்றன. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் நபி, யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் போன்ற ஆயத்துக்கெல்லாம் இறங்குகிறது. நபி அவர்கள் கடுமையாக காய்ச்சலில் இருக்கிறார்கள், நெற்றியில் இருந்து வேர்வை கொட்டுகிறது. மனைவியான மூதாட்டியான ஹதீஜத்துல் குப்ராவிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு நாளும் அல்லாஹ் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டான், உங்களுக்கு ஏதோ நலவு நடக்க போகிறது. நபி அவர்கள் நபியாக மாறின காலம் நுபுவத். இது பெரிய ஒரு பாடம், இது ஒரு பெரிய ஒரு பகுதி. நுபுவத் எப்படி கிடைத்தது, நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதங்கள், அது அனைத்தும் இதிலே இன்க்ளூட் ஆகும், இதற்குள்ளால் வரும். 53வது வயது ஹிஜ்ரத்துடைய பிரயாணம், எந்த முஸ்லிம்களாலும் மறக்க முடியாத பிரயாணம். மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள். 53இல் 63இல் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய வஃபாத். நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு எந்த மாதத்தில் பிறந்தார்களோ, எந்த தினத்தில் திங்கட்கிழமை நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்களோ, எந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் பிறந்தார்களோ, எந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் பிறந்தார்களோ, அதே ஃபஜ்ருடைய நேரத்தில் நபி அவர்கள் நோய் வாய்ப்படுகிறார்கள். அது என்ன நோய் என்றால், எல்லோருக்கும் வர இருக்கக்கூடிய மரண நோய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து ஏற்றிக் கொள்கிறது. நபி அவர்கள் தொழுவிக்க முடியாமல் அங்கே சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சரித்திரம் எல்லாம் அந்த காலப்பகுதியில் நடைபெறுகிறது. 63 வயதில் இந்த உலகத்தை விட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெறுகிறார்கள். மிக சுருக்கமான வரலாறு. இந்த முழு வரலாறுக்கும் சொல்லப்படும் பெயர் அஸ்ஸீரத்துன் நபவிய்யா, நபியுடைய வரலாறு. இது ஒவ்வொன்றாக படிக்க வேண்டும், ஒவ்வொன்றாக நாங்கள் வாழ்க்கையில் முழுமையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்கள் மேலோட்டமாக முஹம்மது ரசூலுல்லாஹ்வை படித்தார்கள். காலப்போக்கில் நபி அவர்களை கூட குறை சொல்லும் அளவுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் என்று தங்களை தாங்களாகவே புகழ்ந்து கொண்டிருக்கும் எத்தனையோ பேர்களுடைய மூக்கு உடைபட்டு கொண்டிருக்கிறது. இதை சொல்லியே ஆக வேண்டும். இதை வலிமையாக நாம் கண்டிக்கிறோம்.
2 வாரங்களுக்கு முன்னால் பேஸ்புக்கின் ஊடாக ஒரு சகோதரர் தன்னை ஆலிம் என்று மக்களுக்கு காட்டும் விதமாக மார்க்கத்துடைய தீர்ப்புகளை பல இடங்களில் சொல்லி அவர் அதிலே மூக்கு உடைபட்ட ஒருவர் குர்ஆனுடைய 2-3 ஆயத்துக்களை எடுத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் தவறு செய்யக்கூடியவர் என்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். யாராவது இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இது முற்று முழுதாக ஷரியஅத்துக்கு மாற்றமானது. அவர் அதிலே பேசுகிறார், குர்ஆனுடைய சூரா முஹம்மதுடைய ஒரு ஆயத்தை கொண்டு வந்து ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், நபியே நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹுவை படியுங்கள், வஸ்தக்ஃபிர் லிதம்பிக், நபியே உங்களுடைய பாவத்துக்கு நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு சொல்லியிருக்கிறான். நபி அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர், ஏனைய மனிதர்களை போன்றவர் என்று அவர் அங்கே பேசியிருக்கிறார். பல உலமாக்கள் அதற்கு பதில் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியான அகீதா கோட்பாடு என்ன? நபி அவர்கள் மனிதர் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவர் மலக்கோ அல்லது ஜின்னோ அல்ல, அவர் ஒரு மனிதர் தான். லைஸகல் அபுஷார், ஏனைய மனிதர்களை போல அல்ல, மனிதர் தான், ஏனைய மனிதரை போல அல்ல. மனிதன் பாவம் செய்வான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர் பாவம் செய்வாரா? இல்ல. இஸ்மத்துல் அம்பியா, நபிமார்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். எங்கட அசைக்க முடியாத அகீதா, நபி அவர்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், அல்லாஹ் நபியை பாதுகாத்திருக்கிறான். இந்த ஆயத்துக்கு சொந்த விளக்கத்தை சொல்லப்படா, அவருடைய வாதத்தை வைக்கிறார். தஃப்சீர்களை பிரட்டி பாருங்க. நபிக்கு அல்லாஹ் உங்களுடைய பாவம் என்று அல்லாஹ் சொன்னது, நபியே அல்லா யகஅ அலல் மஅசியா, நீங்கள் பாவத்தில் விழாமல் இருக்க இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அப்படியாக இருந்தால் குர்ஆனுடைய பல ஆயத்துக்களை மறுக்க வேண்டி வரும். அல்லாஹ் நபிக்கு சொல்றான், நபியே நீங்க ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் செய்யுங்கள். நபியே நீங்கள் தொழுங்கள். தொழாமல் இருந்த நபிக்கு அல்லாஹ் தொழ சொல்கிறான்? இல்ல. நபியே தொழுகையை அதிகமாக்குங்கள். உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு ஒட்டுமொத்த முஃபஸ்ஸிரூன்கள் எழுதுகிறார்கள், நபிக்கு அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லி உம்மத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். நபியே இஸ்திக்ஃபாரை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அப்படியாக இருந்த புகாரில ஹதீஸ் வருகிறதே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, வ இன்னஹு லயுகானு அலா கல்பி, என்னுடைய உள்ளம் இஸ்திக்ஃபாரை விட்டும் தேவையற்றது. இன்னஹு லயுகானு அலா கல்பி வ இன்னி லஅஸ்தக்ஃபிருல்லாஹ மிஅத மர்ரா, இந்த உள்ளத்துக்கு இஸ்திக்ஃபார் தேவையில்லை என்றாலும் நான் 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்கிறேன். அறிவில்லாமல், ஆழமான திக்கத் இல்லாமல், இமாம்களுடைய வழிகாட்டல் இல்லாமல் இந்த விஷயங்களை விளங்க போனால் அவர் சித்தரிக்கிறார், நபியும் தவறு செய்யக்கூடியவர். நஅூது பில்லாஹ். அகீதாவே போச்சு. எங்கட அகீதா நபிமார்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். இது எங்களுடைய அகீதா. ஷரஹ் முஸ்லிமில் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், அல்லாஹ் நபிக்கு எத்தனை முஅஜிசாத்துக்கள் கொடுத்தான் படித்திருக்கிறோமா? நபிக்கு அல்லாஹ் 1200 முஅஜிசாக்களை கொடுத்தான். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷரஹ் முஸ்லிமில் எழுதுகிறார்கள். அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்ஹுல் பாரியிலே எழுதுகிறார்கள், நபி அவர்கள் தங்களுடைய கையால் 3000 முஅஜிசாக்களை செய்து காட்டினார்கள். தங்களுடைய கையால் முஅஜிசாக்களை செய்து காட்டினார்கள். அதில் பிரபலியமான உயர்ந்த முஅஜிசாத்துக்கள் என்று 10 இருக்கிறது. குர்ஆன், இஸ்ரா மிஅராஜ், நபி அவர்கள் போனது, மரணித்த கபரிஸ்தானத்துக்கு பக்கத்தால் நபி அவர்கள் நடந்தால் எந்த கபரில் வேதனை செய்யப்படும் என்பதை நபி அவர்கள் கேட்பார்கள். கபரிலே அதாபு செய்யப்படுகின்ற மனிதர்களுடைய சத்தத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். சஃபிலே நின்றால் முன்னால் எப்படி பார்ப்பார்களோ இதே போன்று பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பார்கள். நபியுடைய அற்புதங்கள், அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்து காட்டினார்கள். நபி அவர்களுடைய விரலால்
தண்ணி வந்தது. சஹாபாக்கள் அந்த தண்ணீரை குடித்தார்கள், வுது செய்தார்கள். இந்த தலைவரை பற்றி படிக்க கூடாதா? எத்தனை பேர் வாசித்திருக்கிறோம்? குழந்தைகளுக்கு இது ஒரு கல்வி அல்லையா? இதையெல்லாம் பேசினால் பின்னால் வேறொன்றை பேசுகிறீர்கள். இவர்கள் படிக்க விருப்பம் இல்லாதவர்கள், இவர்கள் படிப்புக்கு எதிராக பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கட்டாயம் பாஷைகள் தேவை. குழந்தைகளை படிக்க வையுங்கள், சமூகத்தில் ஆளாக்குங்கள், இவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வாருங்கள். ஆசிரியர்களுடைய வளம் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் தேவை. மார்க்கத்தையும் இவர்களுக்கு படிச்சு கொடுங்கள். ஆக குறைந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பதை படிப்போம், சீராவை படிப்போம். நாம் இரண்டாவது பிறையில இருக்கிறோம். ரபியுல் அவ்வல் மாதம் முழு உலகத்திலேயும் இந்த மாதத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறது. பிரபலியமான கிதாபுகள் இருக்கிறது. தமிழ் தெரியுமா? தமிழ்ல இருக்கிறது. ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு ஆங்கிலத்தில் இருக்கிறது. அர் ரஹீகுல் மக்தூம் 1000 கிதாபுகள் போட்டி போட்டத்திலே முதலாவது இடத்தை பெற்ற இமாம் முபாரக் பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாப் அர் ரஹீகுல் மக்தூம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காசான சட்டங்கள் என்ன, நபி அவர்கள் கலந்து கொண்ட யுத்தங்கள் என்ன, நபி அவர்கள் காட்டின அற்புதங்கள் என்ன, எத்தனை திருமணம் செய்தார்கள், யார் யாரை முடித்தார்கள், எத்தனை குழந்தைகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கிடைத்தது, முழு வரலாறும் அதிலே இருக்கிறது. வீட்டில் நாங்கள் இதனை வாசிப்போம். அல்ஹம்துலில்லாஹ், சென்ற வருடம் போல் இந்த வருடமும் எங்களுடைய மஸ்ஜிதில் நபியுடைய சீராக்களை மக்களுக்கு மிக அழகாக தொகுத்து வழங்க நிர்வாகம் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறது. சென்ற வருடமும் இது நடந்தது. கவலைக்கிடையான விஷயம் என்ன தெரியுமா? நிறைய சகோதரர்கள் இந்த சந்தர்ப்பத்தையும் நழுவ விடுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்று இரவில் இருந்து தொடர்ச்சியாக 2 வாரத்திற்கு ஒவ்வொரு தலைப்புகளில், நபி அவர்களை பற்றியான ஒவ்வொரு தலைப்புகளில் நல்ல உலமாக்களை கொண்டு அந்த சீரா சம்பந்தமான விளக்கம் இஷா தொழுகையோடு நடைபெறுவதற்கு நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. ஏனைய மஸ்ஜிதுகளிலும் அந்த ஏற்பாடுகள் இருக்கலாம். எனவே நாம் அனைவர்களும் வந்து அந்த விஷயங்களை இந்த மாதத்திலாவது படிப்போம். நான் ஆரம்பத்திலே சொன்ன புத்தகத்தை வீட்டிலே வாசியுங்கள், அதனை பெண்களுக்கு சொல்லுங்கள். முஹம்மது ரசூலுல்லாஹுடைய சீராவை நாங்கள் படித்து அதனை எங்களுடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக எடுக்க முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியான முழுமையான விடயங்களை வாழ்க்கையில் படித்து அமல் செய்யக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக, திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக, பயங்கரமான கேவலமான யா அல்லாஹ் நோய்கள் வந்துடாமல் எங்களையும் எங்கள் குழந்தைகளையும் பரம்பரையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. கண்ணியமான ரபியுல் அவ்வல் மாதத்தை அடைந்திருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த மாதத்தில் எதையெல்லாம் பரக்கத்தாக நீ வைத்திருக்கிறாயோ அத்தனை பரக்கத்துகளையும் ரஹ்மத்துகளையும் நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக. எங்கள் அனைவர்களுடைய துஆவை விட்டு கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.